நம்ம தமிழ்நாட்டுல இந்த வருஷம் சிஎம் எலெக்ஷன்ல தேனோஸ் சிஎம் ஆனார்னா என்ன நடக்கும்? என்னடி இது? நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொரு டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு தானோஸ் என்ட்ரி கொடுத்து இன்ஃபினிட்டி முன்னணி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டா பயங்கரமா இருக்கும்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்படி போட்டி போட்டு வின் பண்ணி ஒரு வேளை சிஎம் ஆகிட்டாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணுவாரு? தானோஸோட மெயினான பாலிசி என்னன்னா பேலன்ஸ் பண்றது. ரிச்சும் புவரும் ஈக்குவலா இருக்கணும், டிராபிக் ஃப்ரீ ஆகணும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையணும் அப்படிங்கிறது தான். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே யோசிப்பாங்க இது நல்லா இருக்கே அப்படின்னு. தானோஸோட ஃபர்ஸ்ட் டிசிஷனே என்னன்னா சென்னை டிராபிக் தான். ஒரு ஸ்னாப் போடுவாப்ல, வெஹிக்கிள்ஸ் பாதி குறைஞ்சிரும், இன்ஸ்டன்டா டிராபிக் கிளியர் ஆகும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஜாப் ப்ராப்ளம். மறுபடியும் ஒரு ஸ்னாப் போடுவாப்ல, காம்படிஷன் பாதி குறையும், ஈஸியா வேலை கிடைக்கும். தேர்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கியூ. ஒரு ஸ்னாப் போடுவாப்ல, பாதி கியூ குறையும், டக்குன்னு பேசியன்ட்ட டாக்டர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் ஒரு வேளை இந்த எலெக்ஷன்ல தானோஸ் நின்னார்னா அவரை ஜெயிக்க வைங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா நம்ம தானோஸ் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாரு, பிரச்சனையை கிரியேட் பண்றவங்கள தான் சால்வ் பண்ணுவாரு. என்னடா சொல்யூஷன் கரெக்ட் தான், ஆனா மெத்தட் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ ஒரு காமெடியா மட்டும் எடுத்துக்கோங்க, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்ல. ஒருவேளை தானோஸ் இந்த எலெக்ஷன்ல நின்னார்னா நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. முட்டாத்தனமா பேசாதடா, நான் எதுக்குடா எலெக்ஷனுக்கு வர போறேன்?